ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு நம்ம பாபி ஃபிஷருடைய ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஃபிஷர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல E4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ E5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அவருடைய ஆப்பனண்ட்டு. இப்போ நைட் F3, நைட் C6, இப்போ பிஷப் B5. ஸோ ரே லோபஸ் ஓப்பனிங் இது A6 மூலிமா இப்போ வந்து மார்ஃபி டிஃபென்ஸாக மாறுது. இந்த இடத்துல அவருடைய பிஷப்பை வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கிறாரு ஃபிஷர். இப்போ வந்து நைட் F6 ப்ளே பண்ணுறாரு பிளாக்கு. இந்த இடத்துல இப்போ கேன்சல் பண்ணிக்கிறாரு ஃபிஷர். இப்போ பிஷப் E7. ஸோ இப்போ பிளாக்கும் கேன்சல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்போ ரூக் E1 ப்ளே பண்ணுறாரு ஃபிஷர். இந்த இடத்துல இப்போ பிஷப்பை வந்து சேஸ் பண்ணுறாரு பிளாக்கு. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா பிஷப் வந்து B3 வராரு. இந்த இடத்துல ஃபைனலாக பிளாக்கும் இப்போ கேன்சல் பண்ணிக்கிறாரு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலான ஓப்பனிங் தான். இந்த இடத்துல இப்போ C3 வந்து ப்ளே பண்ணுறாரு ஃபிஷர். ஸோ இந்த இடத்துல C3 பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸான மூவ். நம்ம பிஷப்க்கும் இங்கே ஒரு வழி தரும். ப்ளஸ் நம்ம வந்து D4 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ வந்து D6 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு பிளாக். D6க்கு அப்புறமா இந்த இடத்துல H3. ஸோ இந்த G4 ஸ்கொயரை பார்த்தீங்கன்னா ஃபிஷர் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறார். பிஷப்போ இல்லை இந்த நைட்டோ வராத படிக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா நைட் A5 மூலிமா இந்த பிஷப் அட்டாக்கு. ஸோ இந்த பிஷப் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த ரே லோபஸ் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்குமே இந்த பிஷப் வந்து நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு ரீசனால ஃபிஷர் வந்து அவருடைய பிஷப் வந்து C2ல போகிறாரு. ஸோ இந்த பிஷப்பை எதுக்காக விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா இந்த பிஷப் வந்து இந்த ஒரு டயக்னலில் சூப்பராக வந்து கிங்கை வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு இருப்பார். ஸோ எந்த நேரத்துலையுமே பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு வந்து இந்த ஒரு டயக்னல் வந்து பிளாக் கண்காணிச்சிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பிஷப் வந்து பேக்வர்ட் வந்துடுறாரு. பிஷப் C2. இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா C5 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ C5 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த பிளாக்குடைய D6 பான் வந்து கொஞ்சம் வீக்கான மாதிரி இருக்கும் பாருங்கள். அவர் வந்து கொஞ்சம் பேக்வர்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இமீடியட்டாக ஃபிஷர் வந்து D4 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ D4க்கு அப்புறமா பாருங்கள் இந்த ஒரு வீக்னஸ் வந்து உங்களால் வந்து இப்போ உணர முடியும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பானை வந்து சி பானை வச்சு எடுக்க முடியாது. எடுத்துட்டிங்கன்னா இப்போ பான்டெக்ஸ் பானு, திருப்பி பான்டெக்ஸ் பானுக்கு அப்புறமா நைட்டெக்ஸ் பானு. இந்த இடத்துல பாருங்கள் இந்த டி பான் வந்து ஐசோலேட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இ பானை வச்சும் இந்த பானை எடுக்க முடியாது. திருப்பி பான்டெக்ஸ் பானு இப்போ நைட்டெக்ஸ் பானுக்கு அப்புறமா திருப்பியும் இந்த டி பான் வந்து ஐசோலேட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ரீசனால் பிளாக்கால் எந்த பானை வச்சோ இந்த சென்டர் பானை வந்து எடுக்க முடியாது. ஸோ இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா குயின் C7 வந்து ப்ளே பண்ணார். ஸோ குயின் C7 ப்ளே பண்ணதுக்கப்புறமா அவருடைய இந்த ரூக்கை வந்து D5க்கு கொண்டு வரத்துக்கு தயார்படுத்துறாரு. அண்ட் அது மட்டும் இல்லை இந்த D5 வந்து எந்த நேரத்துலையும் ஓப்பனும் ஆகலாம். ஸோ இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த இடத்துல வந்து நைட்டை வந்து ஃபிஷர் டெவலப் பண்ணுறாரு. நைட் D2. ஸோ நைட் D2க்கு அப்புறமா நெக்ஸ்ட் நைட் வந்து அழகாக இந்த F1 ஸ்கொயருக்கு வந்துருவார். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக பிளாக்கும் வந்து அவருடைய நைட்டை வந்து கேம்குள்ளே கொண்டு வர்றாரு. ஏன்னா இந்த நைட் இங்கே இருந்து இப்போ எந்த யூஸுமே கிடையாது. ஸோ அவருடைய நைட்டை வந்து இப்போ ரீமென்யூர் பண்ணுறாரு. நைட் C6. இப்போ என்ன நடக்குதுன்னா சிம்பிளாக D-Tex C6. ஸோ D-Tex C6க்கு அப்புறமா திருப்பி பான்டெக்ஸ் பானு. இந்த இடத்துல D5 வந்து ஓப்பன் ஆகுது பாருங்க. இப்போ நைட் F1 வந்து ஃபிஷர் ப்ளே பண்ணுறாரு. இப்போ ரூக்கை வச்சு குயின் அட்டாக் பண்ணுறாரு. இப்போ குயின் E2. ஸோ குயின் E2க்கு அப்புறமா பாருங்க இந்த இடத்துல வந்து ஃபிஷருடைய ஹெவி பீசஸ் வந்து இந்த இடத்துல நல்லா இருக்குது. அண்ட் ஃபிஷர் கிட்ட இந்த இடத்துல வந்து அவருடைய பிஷப்போடைய பேட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்ல ஸ்கோப் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து நைட்டை வெளியில் கொண்டு வராரு. ஸோ நைட்டை வந்து H5க்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா நைட் இந்த F4 ஸ்கொயரை வந்து ஐ பண்ணுறாரு. ஸோ அதை வந்து G3 ப்ளே பண்ணி ஃபிஷர் வந்து தடுக்கிறாரு. ஸோ G3 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக பிளாக் வந்து G6 ப்ளே பண்ணுறார். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நினைக்கலாம் G6 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக இந்த H3 பான் ஹேங்கிங்கில் இருக்கே, இந்த H3 பானை வந்து பிளாக் எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த H3 பானை எடுத்தால் சிம்பிளாக நம்ம வந்து நைட் G5 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். நைட் G5 மூலிமா இந்த நைட்டுக்கு அட்டாக்கு. அண்ட் பிளாக்குக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒன்று பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த பிஷப்பை வச்சு இந்த F1ல் இருக்கிற நைட்டு நீங்கள் டேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த G5ல இருக்கிற நைட்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி சிம்பிளாக பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரூக்குக்கு அட்டாக் வரும். நீங்கள் பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சிம்பிளாக நம்ம இந்த இடத்துல பிஷப் வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு C5 பான் வந்து நெக்ஸ்ட்டு ஹேங்கிங்கில் இருக்குது. அண்ட் இந்த நைட்டும் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த நைட்டு நீங்கள் காப்பாற்றணுன்னா G6 ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த C5 பானை டேக் பண்ணிக்கலாம். C5 பானை டேக் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இந்த ஒரு C2ல இருக்கிற பிஷப்க்கு வந்து சூப்பரான ஸ்கோப் இருக்குது பாருங்கள் இந்த ஒரு டயக்னல் மூலிமா. அண்ட் இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கிங் சைடில் வந்து கட் பண்ணிட்டு இருக்காரு. பிஷப் பேர் மூலிமா ஒயிட்டுக்கு ஒரு நல்ல ஒரு எட்ஜ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை இந்த இடத்துல குயினும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இங்கே இடத்துல ரூக்கோ வந்து நல்லா ஃபார்ம் ஆயிருக்கிறாரு. நெக்ஸ்ட் இந்த ரூக்கோ வந்து கேம்குள்ளே வந்துருவார். நைட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் ஆஃப் த போர்டில் போட்டோம்னா ஆளு நாள் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் பிஷப் டெக்ஸ் நைட்டும் ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் F1 நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்பயும் சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா
குயின் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். குயின் டெக்ஸ் நைட் மூலியமா இந்த H7 ஸ்கொயர்ல த்ரெட் இருக்கு, F7 ஸ்கொயர்ல த்ரெட் இருக்கு. ஸோ 2த்தையுமே நீங்க சமாளிக்க முடியாது. அதனால இந்த நைட்ட எடுத்தே ஆகணும். இப்ப திருப்பி பிஷப் டெக்ஸ் பிஷப்பு. இப்ப நீங்க இந்த ரூக்குக்கு அட்டாக் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரூக்க நீங்க காப்பாத்தணும்னா இந்த பான வச்சு பிளாக் பண்ற மாரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம இந்த பான வந்து எடுத்துக்கலாம். இப்ப பான் டெக்ஸ் பிஷப் திருப்பி ரூக் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா பாருங்க. மெட்டீரியல் வைஸ் 2 பேருக்கும் ஈக்குவலா தான் இருக்கு. பட் பிளாக் உடைய கிங் சைட் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு பிஷப் வந்து ரொம்பவே ஆக்டிவா இருக்குன்னு சொல்லி ஆகணும். இந்த பிஷப்பை நம்ம இங்க போட்டு இங்க கொண்டு வந்துடலாம். பட் இந்த ஒரு நைட் பார்த்தீங்கன்னா கேம்குள்ள வர்றது கஷ்டம். ஏன்னா இந்த நைட் வந்து கொஞ்சம் பிளாக் ஆயிருக்காரு. அவருடைய கோட்டைக்குள்ள தான் சுத்திட்டு இருப்பாரு. ஸோ அதனால இந்த ஒரு பொசிஷனும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல எட்ஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் வேரியேஷன் மூலிமா எப்படி பார்த்தாலும் ஒயிட்டுக்கு ஒரு நல்ல எட்ஜ் இருக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் H3 வந்து இமிடியேட்டாக பிளாக்கால ப்ளே பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணுறாருன்னா G6 வந்து ப்ளே பண்ணுறார். ஸோ G6 மூலிமா நைட்டுக்கும் இங்கே ஒரு இடம் கிடைக்கும். நம்மளுக்கு ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் பிஷப்பையும் இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த பானை வந்து இப்போ ஃபிஷர் வந்து இப்போ புஷ் பண்ணிடுறாரு மேற்கொண்டு. ஸோ இந்த இடத்துல இந்த பானை புஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த நைட்டால் இங்கே உள்ளே எங்கேயுமே வர முடியாது. ஸோ இந்த F4 ஸ்கொயரையும் நம்ம அடைச்சிட்டோம். இப்போ இங்கே நைட் இங்கே பெருசாக ஒன்றும் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறாருன்னா சிம்பிளாக பிஷப் E6 வந்து ப்ளே பண்ணுறாரு பிளாக். ஸோ பிஷப் E6 மூலிமா அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை இப்போ பிளாக் வந்து டெவலப் பண்ணுறார். ஸோ பிஷப் E6க்கு அப்புறமா இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா நைட்டை வந்து வெளியில் கொண்டு வராரு ஃபிஷர் இந்த இடத்துல. ஸோ நைட்டை வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபிஷருடைய இந்த ரூக் அண்ட் குயின் அந்த 2 நைட்டும் பார்த்தீங்கன்னா அழகாக போர்டோடைய சென்டரில் வந்து இந்த நல்ல ஸ்கொயர்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இப்போ கேம் வந்து எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா F6 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ F6 ப்ளே பண்ணி இந்த ஈபானை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஈபானுக்கு வந்து சப்போர்ட் தராரு பிளாக்கு. இந்த இடத்துல இப்போ நைட் D5. ஸோ நைட் D5க்கு அப்புறமா நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வராரு. அதே சமயத்தில் குயினையும் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பிஷப் வச்சு இந்த நைட்டை வந்து எடுக்கல. ஸோ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா குயின் B7 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ குயின் B7க்கு அப்புறமா இப்போ நைட் டெக்ஸ் பிஷப்பு குயின் டெக்ஸ் நைட். ஸோ குயின் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா நல்லா பாருங்கள் இந்த ஒரு D5 வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஒயிட் கிட்ட வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்குது இந்த ஒரு D5ல. என்னதான் ஒயிட்டோடைய ரூக் இங்கே இல்லைனாலும். ஓகேங்களா? ஸோ நைட்டு இங்கே பானெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கொயர்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த பான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நைட் H2. ஸோ நைட் H2 மூலிமா நைட்டை வந்து இந்த ஒரு G4 ஸ்கொயருக்கு கொண்டு வரதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இப்போ நைட் G7. ஸோ இந்த நைட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல பெருசாக ஒன்றும் பண்ணல. அதனால் நைட்டை கேம்குள்ளே கொண்டு வராரு பிளாக்கு. இப்போ நைட் G4. ஸோ நைட் G4க்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த பானை புஷ் பண்ணி இந்த பிஷப்போடைய ஸ்கோப்பை இந்த இடத்துல கட் பண்ணுறாரு பிளாக். ஓகேங்களா? எப்படி வேணால் இந்த பிஷப் வந்து நம்ம வந்து ஸ்கோப் கொடுத்துக்கலாம் ஃப்யூச்சரில். எதனாலும் கேட்டிங்கன்னா பிஷப் வந்து இந்த ஸ்கொயர் வழியாக வந்து இந்த வழியாகவும் நம்ம வந்து இந்த பிஷப் வந்து கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டில் நம்ம வேணும்னா இந்த இடத்துல பான் கூட பிரேக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ ஃபிஷர் என்ன பண்ணுறாருன்னா குயின் F3 ப்ளே பண்ணுறாரு. ஸோ குயின் F3 மூலிமா இந்த ஒரு F6 ஸ்கொயருக்கு வந்து நிறைய ப்ரெஷர் தராரு இந்த நைட் அண்ட் குயின் மூலிமா. ஸோ இந்த இடத்துல அதனால் பிளாக் வந்து இந்த நைட்டை வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இப்போ குயின் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்போ நைட் E6. ஸோ ஃபைனலாக இந்த நைட்டை வந்து சென்டர் ஆஃப் த போர்டு கிட்ட கொண்டு வராரு. இப்போ நைட் E6க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ H5 ப்ளே பண்ணுறாரு. ஸோ H5 மூலிமா இந்த பானை வந்து பின் பண்ணுறாரு. பின்னாடி கிங் இருக்கிறாரு. இந்த ஒரு ரீசனால் கிங் H8 ப்ளே பண்ணுறாரு பிளாக்கு. இப்போ கிங் H8க்கு அப்புறமா கிங் G2 வந்து ப்ளே பண்ணுறாரு ஃபிஷர். ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் வந்து பான் கூட ப்ளே பண்ணலாம். இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான மூவ் தான். இந்த இடத்துல பிளாக் வந்து மேற்கொண்டு இந்த பான் எடுத்துட்டாருன்னா பிளாக்குக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தாயிடும். இப்போ குயின் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இப்போ பிளாக்குடைய கிங் வந்து ஓப்பனில் இருக்கிறாரு. நமக்கு தேவைப்பட்டால் கிங்கை கூட G2ல போட்டு ரூக்கையும் இங்கே அட்டாக்கு கொண்டு வரலாம். அண்ட் இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு பிஷப்பும் கேமுக்குள்ளே ஜாயின் பண்ணிப்பார். அப்படி இல்லையா நம்ம வந்து ரூக் E3 ப்ளே பண்ணி இந்த மாதிரியும் நம்ம வந்து ரூக்கை இங்கே கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் பிளாக்கால் வந்து இந்த இடத்துல பான்டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. பட் ரூக்கை இங்கே கொண்டு வர முடியும். பட் ரூக்கை இங்கே கொண்டு வந்தாலுமே ஸ்டில் ஒயிட்டுக்கு வந்து நிறையா விதத்தில் இந்த ஒரு பொசிஷனை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பட் ஸ்டில் ஃபிஷர் இந்த இடத்துல என்ன பண்ணார்னா இந்த பானை வந்து அவர் டேக் பண்ணல. அவர் ஃபஸ்ட்டு அவருடைய பொசிஷனை வந்து சரி பண்ணிக்கிறார். அவர் வந்து இந்த இடத்துல கிங் G2 ப்ளே பண்ணிக்கிறாரு. ஸோ கிங்கை வந்து சேஃபாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரூக்கையும் இந்த இடத்துல வந்து H5க்கு கொண்டு வரத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு. பட் இந்த இடத்துல இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருனா இந்த பானை வந்து G5ல போட்டு டோட்டலாக இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஏன்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு நம்ம ரூக்கை கொண்டு வந்தோம்னா இந்த ஃபைலில் ஒயிட்டோடைய பான் மட்டும் இல்லைன்னா பிளாக்கோடைய கிங்குக்கு ரொம்ப ஆபத்தாயிடும். ஓகேங்களா? அதனால் இந்த பானை வந்து கீழே புஷ் பண்ணிக்கிறாரு.
இப்போ ஃபிஷர் என்ன பண்ணுறாருன்னா ஃபைனலாக அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை டெவலப் பண்ணுறாரு. பிஷப் E3 ப்ளே பண்ணுறாரு. ஸோ பிஷப் E3க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிம்பிளாக இப்போ வந்து நைட் F4 செக் வருது. இந்த நைட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த சாக்ரிஃபைஸை ஃபிஷரால் எடுக்க முடியாது. இந்த சாக்ரிஃபைஸை சப்போஸ் இந்த நைட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக பான் டெக்ஸ் பான் வரும். நம்மளுக்கு இப்போ பிஷப் ஆபத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு பிஷப்பை நம்ம வந்து இங்கே பின்னாடி மூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய குயினே போயிடும். இங்கே ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த குயினை வந்து பின் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் நம்ம கிங் F1 தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிஷப்பை பிளாக் எடுத்துப்பாரு. இப்போ திருப்பி நீங்கள் ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாலும் இந்த ஒரு G5ல பிளாக்குக்கு ஒரு நல்ல கவுண்டர் ப்ளே கிடைக்கும். அண்ட் இது மூலிமா பிளாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலான பொசிஷனுக்கு வந்துருவார். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு இடத்துல வந்து இந்த நைட்டை வந்து எடுக்க முடியாது. ஸோ ஃபிஷரும் இந்த நைட் எடுக்கல. ஃபிஷர் வந்து கிங் H2 ப்ளே பண்ணுறாரு. கிங் H2க்கு அப்புறமா இப்போ சிம்பிளாக நைட் வந்து D3 வரார். ஸோ நைட் D3க்கு அப்புறமா இந்த நைட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா பான்டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்போ இந்த ஈல இருக்கிற ரூக் வந்து D5க்கு வராரு. ஸோ இந்த இடத்துல வந்து ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு ஃபிஷரு. அண்ட் இந்த பானையும் பார்த்தீங்கன்னா ஐ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து ரூக் D7. ஸோ இந்த இடத்துல பிளாக்கும் வந்து ஒரு ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இப்போ வந்து ரூக் D2க்கு அப்புறமா இப்போ நைட் எடுத்துகிட்டு வந்து இந்த A5ல போகிறார். ஸோ நைட் வந்து இந்த முக்கியமான C4 ஸ்கொயருக்கு வரத்துக்கு ரெடியாக இருக்கிறார். எதனாலன்னு கேட்டிங்கன்னா நைட் C4 வந்ததுக்கப்புறமா இந்த ரூக்குக்கும் பிஷப்புக்கும் அட்டாக் வரும். ஸோ பிளாக்கோடைய இந்த ஒரு நைட் வந்து ஒயிட்டோடைய 2 பவர்ஃபுல்லான பீஸில் ஒரு பீஸை வந்து எடுத்துருவார். ஸோ அதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் இந்த இடத்துல ஃபிஷர் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு B3 ப்ளே பண்ணி இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாரு. இதை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா இப்போ பிளாக் வந்து குயின் D6 ப்ளே பண்ணி ரூக் அண்ட் குயின் பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு இந்த இடத்துல. ஸோ இப்போ ஃபிஷர் என்ன பண்ணுறாருன்னா ரூக் D1 ப்ளே பண்ணி அவருடைய ரூக்ஸை வச்சு பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல ஃபைனலாக பிளாக் என்ன பண்ணுறாருன்னா ரூக் E8 ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஃபைனலாக ரூக் E8க்கு அப்புறமா இப்போ ரூக் டெக்ஸ் D3 வந்து ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ ஒன்று நீங்கள் உங்களுடைய குயினை வந்து 2 ரூக்குக்காக கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுடைய குயினை மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரூக் வந்து போயிடும். எதனாலன்னு கேட்டிங்க, இந்த குயினெல்லாம் இங்கே வந்து சூப்பராக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. 3 பீஸ் வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் பிளாக் என்ன பண்ணுறாருன்னா குயின் டெக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஒரு குயின் வந்து ரொம்ப சைலண்ட்டான கில்லர்னு சொல்லி ஆகணும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த குயின் இங்கே இருக்கிறதுனால இந்த ரூக்கை வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ இந்த இடத்துல ஃபிஷர் ஃபைனலாக குயின் டெக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்ணுறாரு. நீங்கள் இப்போ என்ன தான் இந்த குயினை திரும்பி எடுத்தாலும் திரும்பி ரூக் டெக்ஸ் குயின் வரும். ரூக் டெக்ஸ் குயினுக்கு அப்புறமா 2 பேருக்குமே ஒரு ரூக் இருக்குது, 2 பேருக்குமே ஒரு மைனர் பீஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஃபிஷருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்குது. அண்ட் ஃபிஷருடைய ரூக் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஸ் ரேங்கில் வந்து இருக்கிறாரு. நல்ல ஒரு கமாண்டிங்கான ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு. இந்த இடத்துல இந்த நைட்டால் எங்கேயுமே போக முடியாது. ஓகேங்களா? ஸோ நைட்டுக்கு வந்து இங்கே பான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டு இருக்காரு. நைட் வந்து கார்னரில் மாட்டிக்கிட்டார். இந்த நைட்டை நீங்கள் வெளியில் ஆக்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல சிம்பிளாக ரூக் D6 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த நைட்டுக்கு அட்டாக்கு ப்ளஸ் இந்த ஒரு பானுக்கு அட்டாக்கு. இந்த பான் போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு இந்த G5ல இருக்கிற பானுக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாக் வரும். G5ல இருக்கிற பானும் ஃபாலோ ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக்கோடைய பொசிஷனில் பான்ஸ் எல்லாம் காலியானதுக்கப்புறமா ஈஸியாக பிளாக் வந்து இந்த கேமை வந்து லூஸ் பண்ணிவிடுவார். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால் இந்த இடத்துல குயின் டெக்ஸ் ரூக்குக்கு அப்புறமாவே பிளாக் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு 35th மூவ்க்கு அப்புறமா. ஸோ ஃபிஷர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அவருடைய பீசஸ் எல்லாம் கரெக்டாக கன்சல்டேட் பண்ணி ஃபைனலாக நேரம் பார்த்து கரெக்டாக அட்டாக் பண்ணார். அண்ட் இது மூலிமா பார்த்தீங்கன்னா 4th கேமையும் பார்த்தீங்கன்னா ஃபிஷர் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த கேமை பற்றின கருத்துக்கள் ப்ளஸ் இந்த கேமை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேர் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.